ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதற்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும் நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். கும்ப ராசி, கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறீங்க. ஆடி மாதம் எப்படிமா இருக்கும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கும்பத்திற்கு அருமையாக பொருந்தும். உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள், தொழில முன்னேற்றம், பணவரவு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா 2 சனி இருந்து உங்களுக்கு வாக்கு சனியா இருக்காரு. நீங்க ஏதாவது சொல்ல போனாலே பிரச்சனைங்க, கையில பண வருவாயே இருக்க மாட்டுது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதம் கையில் பணம் பொருளக்கூடிய வாய்ப்பு. சூரியன் அறிவை தருவாரு. ஏன்னா சூரியன் எங்க பயணிக்கிறாருன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு இந்த கடக மாசம். கூடவே குருவும் இருக்கிறாரு. பிற்பகுதியில புதனும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இந்த 3 கிரக கூட்டணி 6ல இருக்குது. செவ்வாய் 4, 5 என்ற இடங்களுக்கு பயணிப்பார். செவ்வாய் தன்னம்பிக்கை, தைரியத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை குறைச்சாலும் குரு எதிர்நீச்சல் போட வச்சு உங்களை சிறப்பாக செயல்பட வச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்திற்கு ஏற்றார் போல உங்களுடைய அதிகப்படியான உழைப்பு உங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுக்கும். உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் கொடுத்தாலும் உங்களுடைய கர்மமே கண்ணாயினான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விடாமுயற்சி உங்களை வெற்றியின் சிகரத்தை தொட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் பார்த்தீங்கன்னா செலவுகள் நிறைந்த மாதம். சுப செலவுகள் பண்ணிக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. திட்டமிட்டு செலவுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்களுடைய ஆடம்பரத்தை குறைச்சிட்டு நிறைய தான தர்மங்களை ஈடுபடும் பொழுது
அமோகமான பலன்கள், சமுதாயத்துல நல்ல பேர் புகழ்ல இருந்து உங்களுக்கான நல்ல வந்து ஒரு முதலீடுல இருந்து எதிர்கால வருவாயில இருந்து எல்லாமே சிறப்பாக நீங்க ஆக்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். காதல் விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து முயற்சி செய்யுங்க. ஆனா முடிவு எடுக்க வேணாம், அது வந்து சிறப்பாக இருக்காது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா இப்ப லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ஆர்கியூமெண்ட் வேணாம், விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து இப்ப வந்து நீங்க பேசுறது அவ்வளவு சிறப்பா இருக்காது. அது குடும்பமாக கணவன் மனைவியா இருந்தாலும் உங்க அம்மா வீட்டுல எப்படி பண்ணாங்க, உங்க அப்பா வீட்டுல எப்படி பண்ணாங்கன்னு அந்த பழைய கதைகளை பேசாதீங்க. அதே போல நீங்களும் இருக்கிறீங்க ரிலேஷன்ஷிப்லன்னா, நீ அன்னைக்கு நான் கேட்டதை நீ வாங்கி கொடுக்கல, நீ இந்த மாதிரி வந்து என்ன அந்த இடத்துக்கு போட விடல அப்படின்னு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். தேவை இருந்தா பேசுங்க, சந்திங்க. இல்லைன்னா இந்த மாதம் அமைத்து காத்து விடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மாத முற்பகுதியிலாவது ஏதாவது அப்படி இப்படின்னா, மாத பிற்பகுதி இன்னும் கவனமாக கடந்து வரணும்னு சொல்லலாம். நிறைய சோதனைகள், இக்கட்டுகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து வருவதுதான் உங்களுக்கு. ஏன்னா நிறைய படிப்பினையை கொடுத்துட்டாரு இந்த 7.5 சனியில. இதுக்கு மேல வேணாம், உங்க அனுபவம் தான் இந்த மாதம் பேசும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையும் உங்க அனுபவமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பாடத்தை வந்து நீங்க கத்திருப்பீங்க இல்லையா அந்த 7.5 சனியில, அதை வைத்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் மட்டும் இல்லை இனி வரும் காலங்களையும் கடப்பீங்கன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்கள் முயற்சி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய நாலேஜ், உங்க ஸ்கில் வந்து உங்களை வந்து சிறப்பா ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கவனம் எதுல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா பயணத்துல கவனம் இருக்கணும். அதே போல உணவு சார்ந்த விஷயங்களை டெய்லி எடுத்துக்கக்கூடிய உணவு விஷயத்துல கவனம் இருக்கணும். பிறரை அணுகும் பொழுது பழகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். செரிமான கோளாறு ஏற்படும். இந்த காலகட்டம் வந்து 6ல் குரு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீரகம் இருக்கு இல்லையா, அந்த சீரகத்தை வந்து நம்ம தண்ணியில கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடுவது வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளை வந்து நம்மளுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பயணங்களை ரொம்ப கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. கொடுத்து நம்ம அந்த காலகட்டம் வந்து கெட்ட பேர் வாங்குவது வந்து தவிர்த்து கொள்ளணும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அப்ப கும்பம் இந்த மாதம் ரொம்ப நீங்க வந்து ஒவ்வொரு செயல்லையும் நிதானம் பொறுமையை கடைபிடிக்கும் போது சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வந்து அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப, ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சா கூட போதும். செய்யும் பொழுது உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகமும் நல்ல வந்து பாக்கியங்களும் தந்தை வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்க வந்து பெற்றிடலாம். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.